العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزفة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: باب ليبلغ العلم الشاهد الغائب ليبلغ العلم الشاهد الغائب ليبلغ العلم الشاهد الغائب. ஷாஹித் வந்திருப்போர், ஹாலிராக இருப்போர், அல் காயிப் வராதவர், கைர ஹாலிராக இருப்பவர்கள். வந்திருப்போர் வராதவருக்கு இல்மை சொல்லிவிடட்டும். தான் கற்ற தனக்கு தெரிந்த இல்மை லியுபல்லிக் சொல்லிவிடட்டும் அல்லது கொண்டு போய் சேர்க்கட்டும். قال له ابن عباس عن النبي صلى الله عليه وسلم. நபியிடமிருந்து இப்னு அப்பாஸ் அவர்கள் இதை சொன்னார்கள். இதற்கு முந்தி உள்ள பாபு விளங்குறது, பாடமாக்குறது, விளங்குற வரைக்கும் திரும்பவும் கேட்கறது என்பதை பற்றி பேசணும். பாடத்தில் ஹாசிராக இருந்தோம், திரும்பவும் கேட்கறது ஏறக்குறைய மனசு ஹாலிராக இல்லை, உடம்பு மட்டும்தான் ஹாலிராக இருக்குது. மனசு ஹாலிராக இருந்தால் முதல் தடவையிலேயே புரிஞ்சிருக்கும் என்கிற ஒரு அர்த்தமும் இருக்குகிறது. எனவே அதோடு ஜாயின் பண்ணி ஹாலிராக இருப்பவர்கள் வராதவர்களுக்கு இல்மை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் முத்தாபக்கத். ஹாலிராக இருப்பவர்கள் காயிபு வரைக்கும் இந்த தீனை கொண்டு போய் சேர்க்கணும். தபலீக் செய்தல், இல்முத்தீனை கொண்டு போய் சேர்க்குதல். தபலீக் செய்தலுக்கு பொருள் என்ன? எட்டி வைக்குதல் என்பது தான் பிரபல்யமாக சொல்லப்படுகின்ற தீனை எட்டி வைக்கணும், தீனை எட்டி வைக்கணும்னு சொல்கிறான். தீனை போய் சொல்லுங்கோ, தீனை கொண்டு போய் சேருங்க என்பது தான் சரியான பொருள். தபலீகுக்கு எட்டி வைக்குதல் என்கிற பொருள் இருக்குதே, தமிழில் நல்ல பொருள் இல்லைங்கிறான். இந்த எட்டுதல்ங்கிறது ஒரு எத்தனைண்டா அங்கே போய் உழுவுவேன், காலால் எத்துறது தான் சொல்லுவான். ஒரு எத்தனைண்டா அங்கே போய் விழுந்துருவேன். எனவே நபியுடைய ஹதீஸு, குரானுடைய ஆயாத்துகளுக்கு போய்
அந்த காலால் ஏற்றுறது என்கிற அந்த லஃப்ஸ் இருக்கிறதே பேஅதபாக இருக்குது. எனவே அதை பயன்படுத்தாமல் கொண்டு போய் சேர்க்குதல், சொல்லுதல், எடுத்து கூறுதல், தபலீக் செய்து விட்டாயா, தீனுடைய விஷயங்களை எடுத்து சொல்லிட்டியா, அப்படி தான் இதுக்கு பொருள். எனக்கு முந்தி வரணும்னு பல தடவை சொல்லியிருக்கிறேன். வேண்டாம் நீங்களாம் வரணுன்னா நான் லேட்டாக வரணும், அப்போ கரெக்டாக இருக்குது. ஒரு 8:10க்கு நான் வந்தேன்னு சொன்னால் நீங்களாம் முந்தி வந்திருப்பீங்க. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, பல்லிகு அன்னி வலவ் ஆயா. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? ஆயத்துன்னா குரான் ஆயத்துக்கு தான் சொல்லுவோம். குரான் ஆயத்தை கொண்டு போய் சேருங்கள் என்கிற மாதிரி ஒரு கருத்து. ஆயத்துக்கு மட்டும்தான் இது சொந்தம் தபலீக் செய்வது. அதற்காகத்தான் இமாம் புகாரி சொல்கிறார், குரான் ஆயத்துக்கு மட்டும் சொந்தம் அல்ல, தீனுடைய எல்லா இல்மையும் தபலீக் செய்யணும். லியுபல்லிக் அல் இல்மன் போட்டார். பிஹி قال حدثنا عبد الله بن يوسف قال حدثنا الليث قال حدثني سعيد هو ابن أبي سعيد عن أبي شريح أنه قال لعمرو بن سعيد وهو يبعث البعوث إلى مكة: إذن لي أيها الأمير وحدثك قولا قام به رسول الله صلى الله عليه وسلم الغد من يوم الفتح سمعته أذناي ووعاه قلبي وأبصرته عيناي حين تكلم به. அபூ ஷுரைஹ் ஒரு பிரபல்யமான பெரிய சஹாபி. ஃபதஹ மக்காவுக்கு முன்பே இஸ்லாத்துக்கு வந்தவங்க. மதீனாவிலேயே பெரிய ஆற்றல் மிகுந்த ஒரு ஆலிம். இந்த அபூ ஷுரைஹ் என்ற சஹாபி தான் அம்ர் இப்னு சயீதுக்கு இந்த விஷயத்தை சொல்ல போகிறாங்க உபதேசமாக. இந்த அம்ர் இப்னு சயீத் இவர் சஹாபி அல்ல, லைஸத் லஹு ஸுஹ்பா. தாபிஈன்களில் தாபிஈன் பி இஹ்சான், நல்ல சஹாபி அல்ல, நல்ல தாபிஐ அல்ல. தாபிகள் எல்லாமே ரொம்ப நல்லவங்க என்றெல்லாம் சொல்ல முடியாது. சஹாபாக்கள் எல்லாம் நல்லவங்க. தாபியின்களுக்கு ஒட்டுமொத்தமாக சிறப்பு இருக்கிறது. ஆனால் சில தாபியின்கள் அந்த ஒட்டுமொத்த அந்த பட்டியலில் வரமாட்டாங்க. இந்த அம்ர் இப்னு சயீத் இருக்கிறாரே, தாபிஇ, சஹாபாக்களை பார்த்தவர் தானே, சஹாபாக்கள்கிட்ட கேட்டவர் தானே. எனவே இருந்தால் கூட மினத் தாபியின் பி இஹ்சான் என்கிற நல்ல தாபியில் உள்ளவர் அல்ல, நல்ல தாபி அல்ல. எந்த அளவுக்கு கொண்டா பெரிய மனிதர்கள்லாம் ஷைத்தானே ஃபாசிக்குன்னு கூட சொல்லியிருக்கிறான் இந்த அம்ர் இப்னு சயீத். அவர் பேர் இங்கே வந்திருக்குதே அப்படின்னு சொன்னால், அவருக்கு எடுத்துரைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னால், அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்கள பற்றி சொன்னால் தானே முடியும். அவங்களுடைய பேர் குறிப்பிடாமல் சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் ராவி என்கிற முறையில் புகாரில் வந்தவர் அல்ல இந்த அம்ர் இப்னு சயீத் என்பவர். அவர்கிட்ட நடந்த ஒரு தப்பை சுட்டி காமிப்பதற்காக ஒரு சஹாபி அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு சொல்லி,
இவர் யசீதுடைய காலத்தில் மதீனாவுடைய கவர்னராக இருந்தார். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் மக்காவில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். யசீதை எதிர்த்து யசீத் இடத்துல பையத் செய்யாமல் ஆரம்ப கட்டத்தில் மதீனாவிலேருந்து மக்காவுக்கு வந்துட்டாங்க. முகமது இப்னு அபி பக்ரு, இமாம் ஹுசைன், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர்லாம் இந்த யசீதுக்கு பையத் செய்யலை. ஆரம்பத்தில் கடைசி கட்டத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் பையத் செஞ்சுட்டாங்க, போய் தொலையுது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸும் பையத் செஞ்சுட்டாங்க, போய் தொலையுதுன்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் மக்காவுக்கு வந்துட்டாங்க. மக்காவுடைய ஆட்சியை தான் வச்சுக்கிட்டாங்க. இப்போ யசீத் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் இந்த மக்காவை கைப்பற்றுவதற்காக இந்த மதீனாவுடைய கவர்னராக இருந்த இந்த அம்ரு இப்னு சயீதுக்கு படையை அனுப்பி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை கைது செஞ்சு விலங்கிட்டு கொண்டு வரணும் என்ற கட்டளை இட்டார். அதன் பிரகாரம் அவர் செயல்பட்டார். இப்போ இந்த மாதிரி படையை அனுப்ப போகிறார். மதீனாவிலேருந்து மக்காவுக்கு தாக்குதல் புரிய, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை கைது செய்ய. அந்த நேரத்தில் தான் இந்த அம்ரு இப்னு சயீத் வஹுவ யபஅஸுல் புஊஸ இலா மக்கா, படைகளை அனுப்பி வைத்தார் மக்காவை நோக்கி. யாரை கைது செய்ய? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை. அந்த அம்ரு இப்னு சயீதுக்கு சஹாபி அபூ ஷுரை சொல்கிறாங்களாம், இஅ்தன்லி ஐயுஹல் அமீர், தலைவர் அவர்களே எனக்கு ஒரு அனுமதி கொடுங்கோ. ஆட்சியில் இருக்கிற ஆள், அதிகாரத்தில் இருக்கிற ஆள், பொல்லாத ஆளாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பை கொடுத்து தான் பேசணும். எனவே அந்த அம்ரு இப்னு சயீத் அவரை பார்த்து, ஐயுஹல் அமீர் உஹதீசுக கௌலன், நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு சொல்லை, ஒரு பேச்சை. காமபிஹி ரசூலுல்லாஹ், இந்த சொல்லை கொண்டு ரசூலுல்லாஹ் நின்ற நிலையில், அல் கத மின் யௌமில் ஃபத்ஹி, மக்கா வெற்றி அடைந்த மறுநாள், அல் கத மின் யௌமில் ஃபத்ஹி, மக்கா வெற்றி அடைஞ்சிடுச்சு நேற்று. இன்னைக்கு ஒரு பயான் செய்கிறாங்க மக்காவை பற்றி நபி, அதை நான் சொல்ல போகிறேன். சமிஅத்துஹு உதுனாய, உறுதிப்படுத்துகிறாங்க. ஏதோ புறம்போக்கு மாதிரி, ஏதோ காதில் உண்டதை அறக்குறையாக சொல்கிறேன் அப்படி நினச்சிக்காத. எந்த அளவுக்கு நான் கேட்டேன்னு சொன்னால், சமிஅத்துஹு உதுனாய, என்னுடைய 2 காதுகளும் அதை செவியுற்றன. வஆஹு கல்பி, என்னுடைய இதயம் அதை பாடமாக்கியது. அபு சரத்துஹு ஐனாய, என்னுடைய 2 கண்களும் நபியை நேரடியாக பார்த்தது. ஹீன தகல்லம பிஹி, நபி அவர்கள் இந்த சொல்லை சொல்லும்போது, பேசும்போது என்று அஸ்திவாரம் போட்டுட்டு, நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், உறுதிப்பட தெரிந்து உனக்கு நான் சொல்கிறேன் என்று சொல்லிட்டு சொல்கிறார். ஹமிதல்லாஹ, நபி அவர்கள் தங்களுடைய பயானிலே அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். அஸ்னா அலை, போற்றினார்கள் அல்லாஹுவை. சும்ம கால, ஹம்து சலவாத்துக்கு பின்னால் நபி சொன்னாங்க, இன்ன மக்கா ஹர்ரமஹ அல்லாஹ், மக்காவை அல்லாஹ் புனிதமாக்கினான். வலம் யுஹர்ரிம் ஹன்னாஸ், மக்கள் அதை புனிதமாக்கலை. மக்கள்லாம் ஒன்று கூடி மக்கா புனிதமானது, இனிமேல் யாரும் மக்காவில் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்று ஆலோசனை செஞ்சு உண்டாக்கப்பட்ட சட்டம் அல்ல, அல்லாஹுவே ஹர்ரம. இன்றைக்கெல்லாம் பல நாடுகளில் பல அரசுகள்
சில முக்கியமான ஊரை, புனிதமான ஊர், இந்த இடத்துல கல் குடிக்கக்கூடாது, இந்த இடத்துல சிகரெட் குடிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் சட்டங்களை உண்டாக்கி அந்த ஊருக்கு மட்டும் தனி ஒரு சட்டத்தை உண்டாக்குறான். ஏதோ அவங்க விரும்பக்கூடிய கண்ணியமான ஒரு கோயிலோ சர்ச்சோ ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னான். மக்களோ மக்களுடைய அரசாங்கமோ. ஆனால் மக்கா புனிதமானது என்பது எந்த மன்னரோ எந்த முக்கியஸ்தர்களோ ஒன்று கூடி முடிவு செஞ்சதல்ல. ஹர்ரமஹல்லா. வலா யஹில்லு லிம்ரிஇன் யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். எனவே அல்லாஹுவையும் யௌமில் ஆஹிரையும் ஈமான் கொண்ட எந்த மனிதனுக்கும் ஹலால் ஆகாது. ஐ யஸ்ஃபிக பிஹா தமன், அந்த மக்காவில் இரத்தத்தை ஓட்டுவது. வலா யாலித பிஹா ஷஜரா, அந்த மக்காவில் உண்டான மரங்களை வெட்டுவது. இரத்தத்தையும் ஓட்டக்கூடாது. அங்கே முளைத்திருக்கிற, தானாக முளைத்திருக்கிற அந்த மாதிரி மரங்களெல்லாம் மனிதர்கள் முளைக்க வைக்க மாட்டாங்களே, அப்படிப்பட்ட இனத்தில் இல்லாத தானாக முளைத்திருக்கிற எந்த மரத்தையும் வெட்டக்கூடாது. ஃபஇன் அஹதுன் தரஹஸ, யாராவது ஒருவர் அனுமதிக்கப்பட்டது தனக்கு ருக்ஸத் இருக்கிறது என்று கருதினால், இந்த சட்டம் எனக்கு வராது, நான் யாரையும் கொல்லுவேன், எந்த மரத்தையும் வெட்டுவேன் என்று தரஹஸ், அவருக்கு லைசன்ஸ் இருக்கிறது, தர்ஹீஸ்ன்னு சொல்கிறான், லைசன்ஸுக்கு தனக்கு அனுமதி இருக்கிறது என்று கருதினால், ஏனென்றால் லிகிதாலி ரசூலில்லாஹி ஃபீஹா, அந்த மக்காவில் தானே ரசூல்லா மக்கா வெற்றி பெறுவதற்காக சண்டை போட்டாங்க, அங்கே போரிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? எனவே எப்படி ரசூல்லாவுக்கு கித்தாலுக்கு அனுமதி இருந்ததோ, எஸ்பிக்கு திமாவுக்கு அனுமதி இருந்ததோ, அதே மாதிரி எனக்கு அனுமதி இருக்கிறது என்று என்னுடைய செயலை காண்பித்து யாராவது சொன்னால், வகூலு, நீங்கள் பகிரங்கமாக அறிவித்து விடுங்கள், இன்னல்லாஹ கத் அதின லிரசூலிஹி, இன்னல்லாஹ கத் அதின லிரசூலிஹி வலம் யஅதன் லக்கும், அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு அனுமதி அளித்திருந்தான், உங்களுக்கு அனுமதி அளிக்கல. இது பொது சட்டம் அல்ல. நபி அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் என்ற முறையில் அல்லாஹ் நேரடியாக அனுமதி கொடுத்துருந்தான். அதுவும் இன்னமா அதினலி ஃபீஹா, எனக்கு அதில் அனுமதி கொடுத்ததெல்லாம் சாஅத்துன் மின் நஹார், அந்த ஒரு சில மணி நேரங்கள் தான். அன்றைக்கி கால ஃபஜ்ர்லேருந்து அஸ்ர் வரைக்கும் தான், நிரந்தர அனுமதி இல்லை. அந்த ஒரு 10-12 மணி நேரத்துக்கு உண்டான அனுமதி தான். சும்மா ஆதத் ஹுருமத்துகள் யௌம், இன்று அதனுடைய புனிதத்தன்மை மீண்டு வந்து விட்டது. நேற்று நான் போரிட்டேன், போரிட்டு மக்காவை வெற்றி கொண்டேன், ஆனால் இன்னைக்கு யாரும் எவரையும் போரிட முடியாது, வெட்ட முடியாது. அந்த பழைய புனிதம் திரும்பி விட்டது. ஆதத் ஹுருமத்துகள் யௌம் கஹுருமத்திஹா பில்லம்ஸ், நேற்றைய தினம் அதற்கு என்ன ஹுருமத் இருந்ததோ அதை போன்று. வல்யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப், இப்போ தான் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை. இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை இங்கே யாரெல்லாம் ஹாலிராக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வராதவங்களுக்கு, கைர ஹாஜராக இருக்கவனுக்கு சொல்லிடுங்கோ என்று சொன்னாங்கப்பா. நீ அந்த மக்காவை நோக்கி படையை அனுப்ப போறியே உன்னுடைய ஆட்சியில், இது சரியா? இது நபியுடைய சொல் இவ்வளவு சராகத்தாக இருக்குது. மக்காவை நோக்கி யாரும் போரிடக்கூடாது என்று உபதேசம் செஞ்சாங்க. அவனுக்கெல்லாம் எதுவுமே உரைக்கலை. ஃபகீல் அலி அபி ஷுரை,
அபூ ஷுரைஹ் இடத்துல கேட்கப்பட்டுச்சு, சரி நீங்கள் சொன்னீங்க அந்த அம்ர் இப்னு சயீத் இடத்துல அவன் என்ன சொன்னான் இருக்கு? வக்கீல் அலி அபி ஷுரைஹ், அபூ ஷுரைஹ் இடத்தில் கேட்கப்பட்டது, மா கால அம்ர், அந்த யசீதுடைய அந்த கவர்னர், மதீனாவுக்கு பொறுப்பு இருந்த அந்த கவர்னர் அம்ர் என்ன சொன்னார்? கால அன ஆலமு மின்க யா அபா ஷுரைஹ், உன்னை விட எனக்கு ரொம்ப தெரியும்னா, இந்த விஷயம்லாம் உன்னை விட எனக்கு ரொம்ப தெரியும். அன ஆலமு மின்க யா அபா ஷுரைஹ் சொல்லிட்டு, லா துஈது ஆசியன் வலா ஃபாரன் பிதமின் வலா ஃபாரன் பி ஹர்பத்தின், எந்த பாவிக்கும் அது பாதுகாப்பு தராது. வலா ஃபாரன் பிதமின், மரண தண்டனைக்கு பயந்து ஓடி வந்தவனுக்கும் பாதுகாப்பு தராது. வலா ஃபாரன் பி ஹர்பத்தின், திருட்டுகள் போன்ற நாசம் செய்யக்கூடிய விஷயத்தை செய்துவிட்டு ஓடி வந்தவர்களுக்கும் பயன் தராது. ஆகவே இந்த பட்டியலில் மக்காவில் இருக்கிற அப்துல்லா இப்னு ஜுபைர் வரமாட்டார். ஏனென்றால் அவர் ஆட்சியாளர்களை எதிர்த்து தனி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். லா துஈது ஆசியன் வலா ஃபாரன் பிதமின் வலா ஃபாரன் பி ஹர்பத்தின் என்று ஏற்றுக்கலை. ஹைர், இந்த ஹதீஸுடைய தலைப்புக்கு வல் யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப் என்பது தான் ஆதாரமாக இருக்கிறது. இப்போ ஒரு சந்தேகம் வரும், இஷ்கால் ஏற்படுகிறது. இங்கே இன்ன மக்கத்தை ஹர்ரமஹல்லான் இருக்குகிறது, மக்காவை புனிதமானதாக அல்லாஹ் ஆக்கினான்னு சொல்லி. இன்னொரு ரிவாயத்தில் இப்படி இருக்கிறது, இன்ன இப்ராஹீம ஹர்ரம மக்கா அனு ஹர்ரிமு மா பைன லாபத்தையில் மதீனா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை புனிதமானதாக ஆக்கினார்கள், நான் மதீனாவை புனிதமாக ஆக்குகிறேன், பிரகடனப்படுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்களே. லம் யுஹர்ரிமு ஹன்னாஸ்னு இந்த ஹதீஸில் வந்திருக்கிறது. அந்த ஹதீஸுக்கும் இந்த ஹதீஸுக்கும் தாருல், முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹர்ரம மக்கான்னு சொன்னதற்கு மஜாசி அடிப்படையில் தான். உண்மையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இஷ்டத்துக்கெல்லாம் ஹர்ரம மக்கா செய்யலை. அல்லாஹுடைய புறத்திலிருந்து வஹி வந்தது, வஹியின் அடிப்படையில் அவர்கள் இதை பிரகடனப்படுத்தினாங்க. எனவே அல்லாஹுடைய கட்டளைக்கு கேட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்கன்னு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வெள்ள பிரளயத்தில் எல்லாம் அழிந்து விட்டது, காபா அழிந்து விட்டது, ஹரம் அழிந்து விட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அறிவிப்பு செஞ்சான், இதெல்லாம் ஹரம், இங்கே தான் காபா இருக்குது, போய் அப்போ இந்த இடத்துல போய் நீங்கள் காபா கட்டுங்கன்னு சொல்லி, அதோடு அந்த அறிவிப்போடு சேர்த்து இந்த அறிவிப்பும் இது புனிதமானதுன்னு அப்போவே வந்துருச்சு. எனவே இங்கே சொன்னாங்கன்னா இது மஜாசி அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஹரமுடைய அந்த எல்லைக்கு தனி மசாலாக்கள் இருக்கின்றன. இன்றைக்கும் மக்காவுடைய ஹரமில் யாராவது ஒரு நபர் யாரையாவது கொண்டுட்டா, காயப்படுத்திட்டா, கொல்லப்பட்டவருக்காக, காயப்பட்டவருக்காக, கொன்றவரை, காயம் செஞ்சவரை அங்கே கிசாஸ் வாங்கலாமா? கேள்வி. வாங்கலாங்கிறாங்க. ஹரமுக்கு வெளியில் யாரையாவது காயப்படுத்திட்டு உள்ளால் வந்துட்டான், கையை வெட்டிட்டு உள்ளால் வந்துட்டான், மூக்கு அறுத்துட்டு உள்ளால் வந்துட்டான், இந்த நேரத்திலையும்
எல்லா இமாம்களும் ஒன்றுபட்டு உள்ளால் இருந்தாலும் அவனுடைய கையை வெட்டலாம், மூக்கை வெட்டலாங்கிறான். இந்த ரெண்டில் இத்திஃபாக் ஏற்பட்டிருக்கு. ஹரமுக்கு உள்ளாலேயே கொலை செய்யப்பட்டால், ஹரமுக்கு உள்ளாலே காயப்படுத்தப்பட்டால் கிசாஸ் வாங்கலாம். ரெண்டாவது, ஹரமுக்கு வெளியிலே காயப்படுத்தி விட்டு உள்ளால் வந்து நுழைஞ்சிக்கிட்டால் அப்போவும் என்ன செய்யலாம்? மூணாவது ஒரு மசாலா இருக்குது. ஒருவர் ஹரமுக்கு வெளியிலே யாரையாவது கொன்று விட்டார், கொன்று விட்டு உள்ளால் வந்து பாதுகாப்பு தஞ்சம் புகுந்து விட்டார். கொன்றது வெளியிலே, உள்ளால் வந்துருக்கிறார். இப்போ என்ன செய்யணும்? அவனை கொல்லலாமா? ஹரமில் வச்சு காயப்படுத்தினா காயப்படுத்தலான்னு சொல்லியாச்சு. வெளியில் காயப்படுத்தினா உள்ளால் வந்து கூட காயப்படுத்தலான்னு. ஆனால் வெளியில் கத்தல் செஞ்சால், கத்தல் செஞ்சுட்டு உள்ளால் வந்தாச்சுன்னு சொன்னால், உள்ளால் கொல்லலாமான்னு சொன்னால் இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி ஹரமில் கிசாஸ் வாங்கலாங்கிறாங்க. கொலைக்காரனாக இருக்கிறான். ஆனால் இமாம் மாலிக், இமாமுல் ஆலம் சொல்கிறாங்க ஹரமுக்கு உள்ளால் கிசாஸ் வாங்க முடியாது, யாரையும் கொல்ல முடியாது. எனவே அவனை வந்து பட்னி போட்டு பிடிச்சி வெளியில் பரபரன்னு பிடிச்சி இழுத்து வந்து வெளியில் வச்சு தான் கொல்லணும். ஹரமுக்கு உள்ளாலேயே துப்பாக்கியாலேயோ அதையோ இதையால் என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு இமாம் வந்து உள்ளாலேயே கொல்லலான்னு சொல்கிறாங்க. இமாம் அகமதும் இல்லை, இமாம் மாலிக்கும் இமாம் ஷாஃபியும், தப்பாக சொல்லிட்டேன், கிசாஸ் வாங்கலாங்கிறாங்க. இமாம் ஆலமும் இமாம் அகமதும் வந்து அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து தான் என்ன செய்யணும். இப்போ இமாம் ஷாஃபி என்ன சொல்கிறாங்க, இந்த ஹதீஸில் இதுதான் காமிக்கிறாங்க. இன்னல் ஹரமலா துஇது ஆசியன் வலா ஃபார்ரன் கிதமின், என்ற குற்றவாளிக்கும் பாதுகாப்பு தராது, ரத்தத்தை சிந்திவிட்டு ஓடியவனுக்கும் பாதுகாப்பு தராதுன்னு ஒரு வார்த்தை இருக்குதா இல்லையா? இதை ஆதாரமாக காமிக்கிறாங்க. நம்ம சொல்கிறோம் இது வந்து யார் சொன்னதுங்க? இந்த ஷைத்தான் ஃபாசிக் இருக்கான அம்ருப்னு ஆசை சொன்னான், அவனுடைய வார்த்தை இது, நபியுடைய வார்த்தை இல்லை. இதை போய் எடுத்துக்கிட்டு நீங்கள் மசாலா எடுத்துக்கிறீங்க. ஒரு சஹாபி சொல்லியும் மக்காவை தாக்கக்கூடாதுன்னு சொல்லாமல், ஒரு சஹாபி நல்ல சஹாபி ஆட்சி செய்யும்போது அவரை தாக்குறதுக்காக அவன் கியாஸ் எடுத்து இந்த சொல்லை என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லியிருக்கிறான். எனவே இதை நீங்கள் ஆதாரமாக எடுத்து சட்டத்தை உண்டாக்குறது இது என்ன இல்லை, சரியில்லைன்னு சொல்லி யசீதுடைய கவர்னர் தானே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறான். நல்ல தாபி கூட இல்லையே. அந்த ஆளுக்கு பேர் லத்தீமு ஷைத்தான் என்றெல்லாம் பட்டம் இருக்கிறது. வலா யோலது பிஹா ஷஜரா, மரத்தை வெட்டக்கூடாது. ஹரமுடைய எல்லையில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகளை வெட்டக்கூடாது. அங்கே முளைக்கக்கூடிய நபாத்தாத் இருக்குதே 3 விதமாக இருக்கிறதாம். யாராவது ஒரு மனிதர் தான் முயற்சி செஞ்சு விதை போட்டு முளைக்க வைக்கிறது, மரம் நடுறது, இந்த மாதிரி தன்னுடைய முயற்சியினால் உண்டானதை வெட்டுவது பில் இத்திஃபாக் ஜாயிஸு. ஹரமுடைய எல்லையில் ஒரு தென்னை மரத்தை, ஒரு பேரித்த மரத்தை வளர்த்தாரு, அதை வெட்டலாம். யாரும் அதை முளைய வைக்கலை. ஆனால் மனிதர்கள் முளைய வைப்பாங்களே, அப்படிப்பட்ட மரத்துடைய இனத்தில் இருக்கிறது. பொதுவாக ஜனங்கள் எல்லாம் அதை வெட்டுறது தான் பழக்கம். அந்த மரத்தை வெட்டுவாங்க, இந்த மரத்தை வெட்டுவாங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி மரத்தையும் வெட்டலாம், பிடுங்கி எறியலாம். இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட 3வது இருக்கிறதே தானாக முளையக்கூடியது. யாரும் அதை நடலை. மனிதர்களும் அப்படிப்பட்ட மரங்களை நடக்கூடிய ஒரு முறையும் இல்லை. இந்த மாதிரி மரங்களை தான் அது தானாக காய்ஞ்சு போட்டால் சுத்தம் செய்வதற்காக வெட்டலாம், பச்சையாக இருக்கும்போது வெட்டக்கூடாதுங்கிறாங்க.
به قال حدثنا عبد الله بن عبد الوهاب قال حدثنا حماد بن أيوب عن محمد عن ابن أبي بكر عن أبي بكر ذكر النبي صلى الله عليه وسلم قال அபூ பக்ரா அவர்கள் ரசூலுல்லாஹவை பற்றி பேசினாங்க. தக்கரன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும், உங்களுடைய இரத்தங்களும் அல்லது உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய பொருட்களும். முஹம்மது சொல்கிறார், முஹம்மது அன்னிபின் அபி பக்ரா, நான் நினைக்கிறேன் வ ஆராலக்கும் என்று சொன்னாங்க. உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய மானம் மரியாதைகள் அலைக்கும் ஹராமுன், உங்கள் மீது ஹராமாக இருக்கிறது, புனிதமானதாக இருக்கிறது. கஹருமத்தி யௌமிக்கும் ஹாதா ஸ்ரீ ஷஹரிக்கும் ஹாதா, இந்த உங்களுடைய நாளின் புனிதத்தை போல, இந்த உங்களுடைய மாதத்தின் புனிதத்தை போல. எப்படி ஹரமுக்கு புனிதம் இருக்கிறதோ, அங்கே யாரும் வெட்டக்கூடாதோ, அதே மாதிரி உங்களுடைய உயிரை, உங்களுடைய அம்வாலை, உங்களுடைய ஆறாலை யாரும் பறிக்க, பிடுங்க, போக்க உரிமை இல்லைன்ட்டான். ஹரமுடைய ஸ்டேட் நம்முடைய உயிருக்கு, நம்முடைய பொருளுக்கு புனிதமானது. ஹரம் புனிதமானது, நம்முடைய பொருளாதாரம் புனிதமானது. ஹரம் புனிதமானது, நம்முடைய உயிர் புனிதமானது. ஹரம் புனிதமானது, நம்முடைய மானம் புனிதமானது. நல்ல மானத்தை வாங்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். பப்ளிக்கில் எல்லாத்துக்கும் முன்னால் நாக்கை பிடுங்கி திங்கிற மாதிரி கேள்வியை கேட்டு மானத்தை வாங்கிட்டேன்னு சொல்லி பெருவிதமாக சொல்லிகிட்டு இருக்கிறான் கூட்டாளிட்ட போய். இந்த ஹதீஸ் இதில் தான் இருப்பார். அலா லியுபல்லிகு ஷாஹிது மின்குமுல் காயிப், உங்களில் ஹாலிராக இருந்தவர்கள் ஹாலிர் இல்லாதவர்களுக்கு சொல்லிவிடட்டும் இந்த செய்தியை. வகான முஹம்மதுன் யகூலு சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது இப்னு சீரின் சொல்லுவாங்க, நபி அவர்கள் உண்மையை சொன்னாங்க. சதக ரசூலுல்லாஹ் கானதாலிக் அலா ஹல் பல்லகுத்து அலா ஹல் பல்லகுத்து, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நான் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிவிட்டேனா, நான் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிவிட்டேனா என்று சொல்லியிருக்கிறாங்க. பாபு இஸ்மி மன் கதப அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியின் மீது பொய் சொன்னவர்களுடைய பாவத்தை பற்றிய பாடம். பொய் சொல்வதே பெரிய குற்றம். யாரின் மீதும் யாரும் பொய் சொல்லக்கூடாது. குறிப்பாக நபியின் மீது பொய் சொல்வது குற்றத்திலேயும் பெரிய குற்றம். இதுக்கு முந்தைய பாடத்தில் இல்ம தபலீக் செய்யணும், தனக்கு தெரிந்ததை தான் கற்றதை தன்னோடு வைத்து கொள்ளக்கூடாது, அடுத்த நபருக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும்னு படித்தோம். இப்போ இந்த பாடத்தில் தபலீக் செய்யணும் தான், தாலீம் செய்வது தனி ஒரு ஃபரது. ஆனால் அந்த தபலீக் செய்வது கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. கண்டதையும் நபி சொன்னாங்க, நபி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி தஹக்கீக் செய்யாமல், நபி சொன்னாங்க என்று கேள்விப்பட்ட உடனே நபி சொன்னாங்க என்றெல்லாம் எங்கே போய் சொல்லக்கூடாது. நபியுடைய பெயரை பயன்படுத்துகிறதாக இருந்துச்சுன்னு சொன்னால் உண்மையில் இதை நபி சொன்னாங்களா என்று உறுதிப்படுத்திக்கிட்டு சொல்லணுங்கிறாங்க.
به قال حدثنا علي بن الجعد قال أخبرنا شعبة قال أخبرني منصور قال سمعت ربيعي بن حراش يقول سمعت عليا يقول قال النبي صلى الله عليه وسلم لا تكذبوا علي என் மீது பொய் சொல்லாதீர்கள். லா தக்திபு அலைய, என் மீது பொய் சொல்லாதீர்கள். ஃபஇன்னஹு மன் கதப அலைய, என் மீது யார் பொய் சொன்னாரோ ஃபல் யலிஜின்னார், அவர் நரகத்திற்கு செல்லுவார், நரகத்திற்கு செல்ல வேண்டி வரும், நரகத்திற்கு செல்ல வேண்டி வரும். லா தக்திபு அலைய, இதான் முத்தாபகத்துல் தர்ஜுமா. ரிபி இப்னு ஹிராஷ் தாபிஇ திகத்துன் லம் யக்திப் கிதுபத்துன் கத், பொய்யே சொன்னதில்லை. அவங்க வாழ்நாளில் ஒரு பொய் கூட சொல்ல முடியாது, அவ்வளோ சிறப்பிற்குரியவர்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், ஒரு கொடுங்கோல் மன்னன் இருந்தான், ஒரு பாகை. இந்த ரபி இப்னு ஹிராஷுக்கு 2 மகன்கள். இந்த 2 மகன்களும் ஹஜ்ஜாஜுக்கு பயந்து மறைந்திருக்கிறான், ஹஜ்ஜாஜுடைய பிடியில் சிக்கிவிடக்கூடாதுன்னு சொல்லி. எங்கெங்கேயோ அவன் தேடி பார்க்குறான், கிடைக்கவே இல்லை. கடைசியில் ஹஜ்ஜாஜுக்கு சொன்னாங்களாம், அவங்க அத்தா இருக்கிறார ரிபி பொய் சொல்லாதவர், என்ன காரணத்தை கொண்டோம். எனவே இந்த 2 மகன்களையும் கண்டுபிடிக்கிறதாண்டா ஒரே ஒரு வழி தான், அவங்க அத்தா இடத்துல போய் கேளுங்க. அத்தாட்ட கேட்டால் அத்தா சொல்லிடுவார். உடனே ஹஜ்ஜாஜ் தன்னுடைய தூதர்களை அனுப்பி, படையை அனுப்பி, உன்னுடைய 2 மகன்களும் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்ட உடனே ஹுமா ஃபில் பைட்ன்ட்டார். நம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஹுமா ஃபில் பைட், வீட்டில் இருக்கிறாங்கங்கிற செய்தி ஹஜ்ஜாஜுக்கு போயிடுச்சு. அவன் அனுப்பி தூதர் சொன்ன உடனே, அப்படியா, தன்னுடைய மகனாக இருந்தும் தன்னுடைய மகனை காப்பாற்றணும்னு கூட போய் சொல்லாமல் உண்மையை சொல்லியிருக்கிறாரு என்பது அந்த ஹஜ்ஜாஜுக்கு மனசில் ரொம்ப ஒரு எப்படி ஆயிடுச்சு, அசரை உண்டாக்கிடுச்சு. அது ஆஃபாவுனா அன்ஹுமா ப்ளீஸ் சிதிக்க, நீ சொன்ன உண்மையின் காரணமாக உன்னுடைய 2 மகனையும் நாங்கள் மன்னிச்சிட்டோம்னு சொன்னானா. அஸ்ஸிதுக்கு யுன்ஜி படிச்சிருக்கே இல்லையா? அஸ்ஸிதுக்கு, உண்மை என்ன செய்யும், வெற்றியை கொடுக்கும். உடனே கொடுக்கும், தாமதமாக கொடுக்கும், எப்படியும் கொடுக்கும். ஆனால் இவருக்கு உடனே கொடுத்துருக்கிறது. அந்த அளவுக்கு ரபி இப்னு ஹிராஷ் உத்தமமான மனிதர், பொய் சொல்லாத மனிதர். ஹதரத் அலி பிரபல்யமானவங்க, அலியை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ரிவாயத்தில் சமீத்து அலியன் யக்கூலு தானே. அவங்களுடைய குனியத் அபுல் ஹசன், அபு துராப், ஹைதர், அசதுல்லா என்ற சிறப்பு பெயர்கள்லாம் அவங்களுக்கு இருக்கிறது. அபு தாலிபுடைய கடைசி மகன், அபு தாலிபுடைய கடைசி மகன், நபியுடைய செச்சா, முழு பாதுகாப்பாக இருந்தவர். அபு தாலிபுடைய ஏறு பெயர் அப்து முனாஃப். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய குனியத் அபுல் ஹசன் இருந்தால் கூட அபு துராபு என்பது தான் அவங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குமா. அபுல் ஹசன் சொன்னால் பிரியமாக பார்க்க மாட்டாங்க, அபு துராபுன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். காரணம், நபி அவர்கள் கொடுத்த பெயர் இது, இந்த குனியத்திற்குகிறது. பொதுவாக மனித இயல்பின் பிரகாரம் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வரப்போகிறோம். அதே மாதிரி ஃபாத்திமாவுக்கும் அலிக்கு மத்தியில் ஒரு சின்ன சண்டை. கோச்சிக்கிட்டு போய் பள்ளிவாசலில் போய் படுத்துக்கிட்டாங்க.
யாருக்கும் தெரியல. நபி வந்து பார்க்கும்போது மருமகன் இல்லை. அங்கே போய் தேட சொல்கிறாங்க, இங்கே போய் தேட சொல்கிறாங்க, எங்கேயும் கிடைக்கல. கடைசியில் பள்ளிவாசலில் தூங்கிட்டு இருக்கிறான், மண்ணு தரையில் தூங்கிட்டு இருக்கிறான். செய்தி சொல்லியாச்சு, மருமகன் பள்ளிவாசலில் இருக்கிறாருன்னு சொல்லி போய் எழுப்பி விட்டு கூட்டுவான்லாம் சொல்லலை. நேராக நபியே வந்தாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, படுத்து கிடக்கிறாங்க, முதுகெல்லாம் மண்ணு ஒட்டி இருக்குது. யா அபா துராப் தும் யா அபா துராப்னு சொன்னாங்க. தும் அன்னைக்கிலேன்னு வந்த பேர் தான் அபு துராப். இந்த நபி அவர்கள் வந்து என்னை பார்த்து அபு துராப்னு சொன்னாங்க. எனவே அபு துராப் என்பது அந்த குண்ணியத்தை அவங்களுக்கு ரொம்ப பிரியமாக ஆகிவிட்டது. நபி அவர்கள் நபியாக பிரகடனப்படுத்துறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தாங்க. நபியாக ஆகும்போது வயசு 10. அலி ரலியல்லாஹு அன்ஹு. குழந்தைகளில் சிறுவர்களில் முதல்ல ஈமான் கொண்டவங்க அவங்க தான். நபியுடைய கஸ்டடியில் தான் அவங்க வளர்ந்தாங்க. ரொம்ப பிரியமாக வளர்த்து தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமாவை திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. ஃபாத்திமா பார்த்து சொன்னாங்களாம், ஃபாத்திமாவை என்னுடைய குடும்பத்தில் ரொம்ப சிறந்த ஒரு மனிதருக்கு உனக்கு நிக்கா செய்து கொடுத்துருக்கிறேன், நல்ல ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொன்னாங்க. அல்லாம ஐனி சொல்லுவாங்க, அவ்வளவு ஹலீஃபத்தின் மின் பனி ஹாஷிம். பனி ஹாஷிம் குடும்பம் தான் நபியுடைய குடும்பம். அந்த நபியுடைய குடும்பத்தில் முதல் ஹலீஃபா அபூபக்கர் வேற, உமர் வேற, உஸ்மான் வேற. பனி ஹாஷிம் குடும்பத்தில் வந்த முதல் ஹலீஃபா யார்? அவ்வளவு ஹலீஃபத்தின் மின் பனி ஹாஷிம். அஷ்ரத்துல் முபஷ்ஷரா பில் ஜன்னான் இருக்காங்களே, அதில் ஒரு நபர் இவங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆன பொழுது ஒரு ஆலோசனை கூட்டம், 6 பேர் கொண்ட கூட்டம் இருந்துச்சு, யாரை ஹலீஃபாவாக ஆக்குறதுன்னு சொல்லி. அதில் இவங்க ஒருத்தவங்களாக இருக்கிறாங்க. எனவே ரொம்ப பெரிய சிறப்புகள்லாம் இருக்குகிறது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஷஹாதத்துக்கு பின்னால் 3வது நாள் அமீருல் முஃமினீனாக ஆக்கப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.